கேரள மாநிலம் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் பலத்த பாதுகாப்பிற்கிடையே உண்டியல் கொள்ளையில் ஈடுபட்ட தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆவணி மாத பூஜையையொட்டி கடந்த மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு 21ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 21ஆம் தேதி நடை சாற்றப்பட்ட பின்னர் கோவில் ஊழியர்கள் சன்னிதானத்தில் உள்ள உண்டியல்களை ஆய்வு செய்தனர். அப்போது கருவறை மண்டபத்திற்கு அருகில் இருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்த காணிக்கை பணம் திருடப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் சபரிமலையில் தூய்மை பணி செய்யும் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் உண்டியல் பணத்தை திருடியது சபரிமலையில் தூய்மை பணிக்கு வந்த தென்காசி மாவட்டம் கீழசுரண்டை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து சுரேஷ் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கீழசுரண்டையில் இருந்த சுரேஷை மடக்கி பிடித்து கைது செய்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மத்திய பாதுகாப்பு படையின் பலத்த பாதுகாப்பிற்கிடையே கொள்ளை சம்பவம் நடைபெற்றது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.